வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பைசியான சில்லி சிக்கன் கறி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நம்ம வழக்கமாக செய்கிற சிக்கன் ரெசிபிலேருந்து முழுமையாக வேறுபட்டதாக இருக்கும். அண்ட் நிச்சயமாக சிக்கன் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சில இன்க்ரீடியன்ஸை அரைக்க போகிறோம். அந்த வகையில் ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கூடவே 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதன் பிறகு அரைக்கட்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன். இது மூணையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு, எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போது இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இது கூடவே ஒரு 2லேருந்து 3 இனுக்களவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி மற்றும் வெங்காய கலவையை சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசம் முழுமையாக போகணும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் 500 ml அளவு தயிரை நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அதன் பிறகு தேவையான அளவு உப்பு மற்றும் 500 கிராம் அளவு சிக்கனும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாமே ஒன்றோட ஒன்றெல்லாம் கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 10லேருந்து 12 நிமிடம் இதை கொதிக்க விடுவோம். நம்ம சிக்கன் கறி நல்லா கொதிச்சு இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போய் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் கறி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.